பிரைஸ் த லார்ட். இந்த நேரத்திலே உலகத்தை ஜெயிக்க வேண்டும், போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வசனம் ரோமர் 5:3-4 வரை, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இன்று நாம் விடுகிற அந்த கண்ணீர், கவலைகளை குறித்து விடுகிற அந்த கண்ணீர், அதை குறித்து அந்த பிரச்சனைகளை குறித்து யோசித்து நம்மை நாமே வருத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் இன்னும் கடினமாக தான் தெரியும். அது மட்டுமல்ல, நாம் அந்த கஷ்டமான காலங்களை அர்த்தமற்றதாக நாம் உணரும் பொழுது, புரிந்து கொள்ளும் போது அது இன்னும் கடினமாக தான் தெரியும். நாம் எதிர்கொள்ளும் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு. சோதனைகளுக்கு முன்பாக கர்த்தர் அன்பில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமது பிரச்சனைகளில் இருக்கிற அந்த நன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் எளிதாக. அது மட்டுமல்ல, அந்த கஷ்டமான அந்த கடினமான சூழ்நிலைகளிலே நாம் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள முடியும் என்று இந்த நேரத்திலே கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால், பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால், அப்படியாக இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவின் சீடர்கள் பாவத்தை வென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக நாம் பாவத்தை வெல்லுவதே கர்த்தர் விரும்புகிறார். முற்றிலுமாய் கைவிடுவதையே கர்த்தர் விரும்புகிறார். நாம் பாவத்தை வெல்லும் பொழுது, வென்று அவரோடு கர்த்தருடைய நிழலிலே நாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நமது உபத்திரவத்திலே ஒரு நன்மையை காண முடியும் என்று கர்த்தர் இந்த நேரத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். Be blessed in Jesus Christ.